வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. செம்மணி மனித புதைகுழியில் நேற்றுடன் 12 எண்புக்கூடுகள் அடையாளம். இலங்கை ரூபாவின் மதிப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். மத்திய வங்கியின் தகவல். பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் முக்கிய அறிவிப்பு. கந்தலாயில் கஞ்சா தோட்டம் முற்றுகை, சந்தேக நபர்கள் தப்பியோட்டம். பல்லேகம கேமரத்ன தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. ஏசாரா செவ்வந்தி தொடர்பில் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த அதிரடி உத்தரவு. உலக அளவில் திடீரென முடங்கிய ஃபேஸ்புக், இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக ஊடகங்கள். நாட்டில் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பலத்த காற்று விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. வீட்டின் மீது மரம் விழுந்ததில் 4 வைத்தியசாலையில். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு யாழ்ப்பாணம் தொடர்ந்து சேவையில் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் தற்போதைய நேர அட்டவணைகள் மற்றும் பயண சீட்டுகளை பெறுவதில் நிலவும் சிக்கல்களுக்கு தீர்வு காணுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பு யாழ் தொடர்ந்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டமை குறித்து நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் தெற்கு மக்களுக்கு அத்தியாவசியமான போக்குவரத்து சேவையாக விளங்கும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட கொழும்பு யாழ்ப்பாணம் தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய முக்கிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்திய இலங்கை மற்றும் இந்திய அரசுகளுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்று 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 23ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிலையில் இன்றைய அகழ்வின் போதே 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 353 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 334 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாவின் மதிப்பு சுமார் 8% சரிந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் ஜூன் 9 வரையிலான காலகட்டத்தில் இந்த சரிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2025 ஆண்டில் ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக 5.6% சரிந்த நிலையில் மேலும் இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் மட்டும் 0.2% என்ற சிறிய அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிப்பதற்காக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியின் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர, சாதாரண தர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட தவணை அட்டவணையின்படி உரிய தேதிகளில் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025 9/11 இடப்பட்ட 30/2025 இலக்க சுற்றறிக்கையும் பாடசாலை பரீட்சை தேதிகள் தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் 2025 7 மாதம் 9 இடப்பட்ட 6/1/2025 இலக்க சுற்றறிக்கையும் அடிப்படையாக கொண்டு பரீட்சைகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சைகளுக்குரிய பாடத்திட்டங்கள் முழுமையாக கற்பித்து முடிக்கப்பட்டும் மாணவர்கள் உரிய முறையில் பரீட்சைகளுக்கு தயார்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் பாடசாலைகளில் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தால் முன்கூட்டியே திட்டமிட்டு மேலதிக நேரங்களை ஒதுக்கி பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பிலான அறிவுறுத்தல் அடங்கிய கடிதம் ஒன்றும் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கந்தலாய் அக்போபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திவுல்கஸ் வெப பகுதியில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கர் பரப்பிலான கஞ்சா தோட்டம் ஒன்றை போலீசாரினால் ஊழல் தடுப்பு பிரிவினரால் முற்றுகையிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் பிரிவுக்கு உட்பட்ட பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உவுல் PS நவரத்னவின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் கந்தலாய் பிரிவு ஊழல் தடுப்பு அதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் ஏக்கநாயக்க தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினர் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தோட்டத்தில் இருந்த சந்தேக நபர்கள் போலீசாரை கண்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுமார் 18,750 கஞ்சா செடிகள் மீட்கப்பட்டதுடன் அவை சம்பவ இடத்திலேயே அதிகாரிகளால் தீயிட்டு அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவ
சம்பவம் தொடர்பில் சட்டவிரோத கஞ்சா பயிர் செய்கையில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகப்படும் நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை அக்போபுர போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சிறுமி ஒருவரை பாலியல் தொழில்நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டப்பட்ட முன்னாள் அத்தம ஸ்தானாதிபதி பள்ளிகம கேமரத்ன தேரரிடம் DNA பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுரம் பிரதம நீதிபதி சியபத் சதிந்து விக்ரமரத்ன நேற்று உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின்படி சந்தேக நபர் ஜூன் 16ஆம் தேதி அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நேரில் சென்று தனது இரத்த மாதிரியை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நித்தம்புவ போலீசார் சமர்ப்பித்த கூடுதல் அறிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பிலான ஆவணங்கள் 2026 மே 4ஆம் தேதி அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தன. எனினும் வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்டவருடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் பரிசோதனைகளில் DNA தொடர்பான முக்கிய அம்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கனிமுள்ள சஞ்சீவ கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள எஸ்ஆர் சுவந்தியை 30 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்வைக்கப்பட்ட காரணிகளை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். சந்தேக நபரான எஸ்ஆர் சுவந்திக்கு எதிராக இதற்கு முன்னர் பெறப்பட்டிருந்த 30 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு நேற்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் இதனை அடுத்து மேலும் 30 நாட்களுக்கான புதிய தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமான உலகின் முன்னணி சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் மற்றும் த்ரெட்ஸ் ஆகிய சேவைகள் நேற்று திடீரென உலகளவில் கடுமையான தொழில்நுட்ப கோளாறுகளை எதிர்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனால் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான பயனர்கள் தங்களது கணக்குகளை பயன்படுத்த முடியாமல், தகவல்களை பரிமாற முடியாமலும் வெறும் அசௌகரியத்துக்குள்ளாகினர். இந்த தொழில்நுட்ப கோளாறானது உலகெங்கிலும் உள்ள அனைத்து பயனர்களுக்கும் ஒரே மாதிரியாக பாதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட பிராந்தியங்களில் உள்ள பயனர்கள் மிக கடுமையான முடக்கத்தை எதிர்கொண்டுள்ள அதேவேளையில் இன்னும் சில பகுதிகளில் உள்ள பயனர்களுக்கு சேவைகளை வழக்கம் போல் சாதாரணமாக இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த திடீர் சேவை முடக்கத்துக்கான துல்லியமான காரணம் என்ன என்பது குறித்து மெட்டா நிறுவனம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 6 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய சபரமுவ வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள பிராந்தியங்களில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக குறிப்பிட்ட பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த அறிவித்தலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக நாவலப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை வீசிய கனமழை மற்றும் பலத்த காற்றால் வீடு ஒன்றின் மீது பெரிய மரம் விழுந்ததில் 4 காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மேல் எம்புலுப்பட்டிய பகுதியில் உள்ள வீட்டில் இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களை அயலவர்கள் மீட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பலத்த காற்றால் மரங்கள் முறிந்து வீடுகளுக்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வசித்து வரும் இலங்கை தாய் மற்றும் அவரது 3 பிள்ளைகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் உதவி ஆசிரியையாக பணிபுரியும் 45 வயதான சமிலா தெல்ரக்சி மற்றும் அவரது பிள்ளைகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரது கணவர் ரசிக சமரசிங்கவுக்கு பிரித்தானியாவில் தொடர்ந்தும் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதிய விசா நடைமுறைகளின் கீழ் 2022ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமாக பிரித்தானியாவுக்கு வருகிற நிலையில் நாடு கடத்தல் உத்தரவு பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக இலங்கை குடும்பம் தெரிவித்துள்ளது. கணவனுக்கு தொடர்ந்தும் பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் தன்னையும் பிள்ளைகளையும் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரித்தானிய உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளதாக சமிலா தெல்ரக்சி தெரிவித்துள்ளார். தந்தையை பிரிந்து வாழும் பிள்ளைகளுக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் உள்துறை அமைச்சு இதுகுறித்து கரிசனை கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட இலங்கை குடும்பம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.